முன் காலத்துலலாம் ஒரு 40-45 வயதினருக்கு அப்புறம் தான் இந்த சிறுநீரகத்தில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிட்னியில் ஸ்டோன் வருது அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு 20-25-26 வயதுகள்லேயே இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேஷண்ட்களை பார்க்குறோம் நம்ம. இது எதனால் ஏற்படுது? இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் சார்? கல் உண்டாகிறதுக்கு காரணங்களே நம்ம சாப்பாட்டு ஒரு உணவு சாப்பிட்டா அடுத்த உணவு இந்த உணவு தான் சாப்பிடணும் ஒரு ஒழுங்கு இருக்கு. சரிங்க. ஏன்னா இப்போ சக்கரை பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா சக்கரை பொங்கலில் இருக்க கெடுதலை பூரா புளியோதரை எடுத்துரும். சரி. அப்போ அந்த சக்கரை பொங்கல் அடுத்து எடுக்க அந்த சக்கரை பொங்கலையும் இந்த புளியோதரையுடைய புளிப்பு சுவை சேர்த்துறாங்க முதல்லையே. சரிங்க. புளிப்பு வந்து அரிசி புளிப்பு, நெய் புளிப்பு. அதே மாதிரி புளியோதரை சாப்பிட்றப்ப அந்த புளியோதரை கெடுக்க அடுத்த கசப்பு தேங்காயை சேர்த்துறாங்க. சில பேர் புளியோதரை அடிச்சு சாப்பிடுவாங்க. ஓகே. அப்போ ஒரு உணவு சாப்பிட்றப்ப அதில் இருக்க வீரியத்தை குறைக்க அடுத்த உணவு அதிலேயே சேர்ந்துடும். ஓகே. இந்த முறையில் சாப்பிட்றப்ப கல் ஃபார்ம் ஆகாது. சரிங்க. இப்போ பால் சாப்பிட்டா கல் ஃபார்ம், கால்சியம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். சரிங்க. இந்த கால்சியம் வந்து ஒரு லிமிட் 9 இருக்கணும்னா 12 சாப்பிட்டா கட்டாயம் கால்சியம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். சரிங்க. அப்போ அந்த பாலில் நம்ம நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க, வெள்ளைப்பூடு போட்டு சாப்பிடுவாங்க, அவங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி. சரிங்க. அடுத்து கேப்பை சாப்பிட்டா கல் ஃபார்ம் ஆகும். ஓகே. முருங்கைக்கீரை, இது நம்ம மணத்தக்காளி கீரை, இதுக்கு சாப்பிட்டாலும் கல் ஃபார்ம் ஆகும். ஓகே. அப்போ அதுக்காக ஒவ்வொரு கீரைக்கும் இந்த முருங்கைக்கீரை தோரம் பருப்பு தான் போடணும். சரி. முருங்கைக்கீரை வேற பருப்பு போடக்கூடாது. சரி. அந்த பருப்புகள் இவங்க என்னன்னா பிரிஞ்சு பாசி பருப்பு நல்லா பாசி பருப்பு போட்டுக்கணும் பழக்கத்தில். புரியுதா? அந்த உணவு அந்த காம்பினேஷன் தான் கல் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்க சார். இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டா அதோடைய ஜூஸோ அதை சாப்பிடும்போது அது கல் கரையுது அப்படின்னு, இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாமா? ரெகுலராக, அதாவது எதையுமே ஒரே பொருள் நிறையா சாப்பிட்ற ஒருத்தன் ஃபாரின்ல ஒரு டாக்டர் வந்து கேரட் ஜூஸாக சாப்பிட்டுருக்காரு. சரி. ஹி டைட் டியூ டு வைட்டமின் ஏ பாய்சன். ஓ, வைட்டமினே ஒரு பாய்சான மாறுறதுக்கு. அப்போ நம்ம கேரட் வந்து ஃபேட் சொல்லும்போது தண்ணியில் கரையாது. சரி. கொழுப்புல தான் கரையும். சரி. அப்போ நம்ம இந்த காம்பினே வாழைத்தண்டு, அதே வாழைத்தண்டை பாருங்க மோரில் போட்டு உபயோகப்படுத்துவாங்க. ஆமாங்க. அதே வாழைப்பூ மோரில் போட்டு, ஏன்னா அந்த தோற்கு உப்பு சுவை, வாழைத்தண்டு உப்பு. ஓகே. அந்த சுவை எடுக்கிறது நம்ம கரைச்சி போட்டு போடணும். ஓகே. இப்போ அவங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு இருக்கிற காலங்களில் தெரியல. அந்த முறை பிரகாரம் செஞ்சால் கல் ஃபார்ம் ஆகவே ஃபார்ம் ஆகாது. ஓகே சார். சப்போஸ் இது வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியும் நமக்கு? அந்த கல் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? அதாவது இந்த கல்லுலேயே ஆக்சைடு ஸ்டோன் இருக்குது. சரிங்க. புளிப்பு சுவை தக்காளி, பீட்ரூட்டு, உளுந்தம்பருப்பு, இதுக்கெல்லாம் சார் ஆக்சைடு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். சரிங்க. அப்போ நம்ம தக்காளி சாப்பிட்ற வேணா வெங்காயம் சேர்த்துக்கிடுவாங்க. தக்காளி புளிப்பு, ஓகே, இந்த வெங்காயம் வந்து உப்பு அதை கரைச்சிடும். ஓகே. இந்த ரெண்டு காம்பினேஷன் காம்பினேஷன். சரி. எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவுக்கு அதை பூஸ்டர் அண்ட் ரெடியூசர் இருக்கு. சரிங்க. ஒரு உணவு சாப்பிட்ற இனிப்பு இருக்குன்னா இனிப்பு சாப்பிட்றப்ப இனிப்பு செய்யறப்ப கொஞ்சம் உப்பு போடுவாங்க, இனிப்பு சுவையை கூட்டும். ஓகே. அடுத்து இனிப்பு சுவை, அடுத்தது காரம் சாப்பிட்டா கோதுமை சார் அந்த இனிப்பு சுவையை குறைச்சிடும். கண்டிப்பா. அப்போ பூஸ்டர் அண்ட் ரெடியூசர் இது உபயோகப்படுத்தணும். கண்டிப்பா சார். என்ன ஆசனங்கள் செய்யலாம் சார் இது இந்த சிறுநீரகத்தில் கல்லை தவிர்க்கிறதுக்கு? சிறுநீரகத்தில் கல்லை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம சிரசாசனம் செய்யலாம். ஓகே. யோக முத்ரா செய்யலாம். கண்டிப்பா சார். நேயர்களை எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிங்க சார். கிட்னியில் கல் இதுக்கு சிரசாசனம், யோக முத்ரா. இப்போ சிரசாசனம் முதல்ல அர்த்த சிரசாசனம் செஞ்சுட்டு மெதுவாக வந்து காலை தூக்கலாம். சாதாரணமாக மூச்சை இழுத்து விடலாம். இப்போ தலையிலிருந்து கால் வரையும் ரத்தம் வந்து கீழே இறங்கி வரும். கால் விரல்களை மடக்கி, அடுத்த கணுக்காலை மடக்கி, கால் விரலை சுற்றி ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ சைக்கிள் ஓட்டி ஃப்ரண்ட்டில் முன்னால் பின்னால் காலை நீட்டி முன்னால் பின்னால் காலை விரித்து
அடுத்தது அசிரி முத்ரா. மூலம் வரவே வராது செய்யலாம். பைல்ஸ்னால் டைலட்டேஷன் ஆஃப் வெயின்ஸ் லைபிள் டிஸ்சார்ஜ் பிளட்னுவாங்க. இப்படிவே ஆசன வாய் சிரித்து மூளை சுருக்கி அசிரி முத்திரை சுருக்கி விட்டோம்னா மூலம் வரவே வராது, பைல்ஸ் வரவே வராது, ஹெமராய்ட்ஸுமாங்க. அடுத்து காலை பின்னி உத்தித பத்மாசனம்பாங்க. செக்ஸுவல் பொட்டன்சி நல்லா உண்டாகும், அடி ஒரு நல்லா கரையும். இந்த ப்ரோஸ்டேட் கிளாடர் மாதிரிலாம் நல்லா மெதுவாக காலம் அடக்கி மெதுவாக உடனே எந்திரிக்கக்கூடாது. ரத்தம் வந்து தலைக்கு வந்திருக்கும், அதனால் இல்லாட்டி கண்ணில் ஃப்ளாஷ் லைட் வரலாம், பிளாக்காக ஸ்பாட் வரலாம். அதனால் மெதுவாக ஒரு செகண்ட்னால இருந்துட்டு தான் எந்திரிக்கணும், சரி உடனே எந்திரிக்கக்கூடாது. அடுத்தது யோக முத்திரா. இது முத்திரை, யோக முத்திரை. மூச்சை விட்டு குனியணும், மூக்கு தரையை தொடணும். என்ன எர்னியாவாக இருந்தாலும் இது நல்லா கேட்கும். ஃபியூமரல் எர்னியாம்பாங்க, இன்குனில் எர்னியாம்பாங்க, ஆம்பிளிக்கல் எர்னியா, ஹியட்டஸ் எர்னியா. இந்த ஹியட்டஸ் எர்னியா தான் எல்லாத்துக்கும் வினோதமானது. ஸ்டமக்கு மேலே வரும். பகுர் நல்லா குறைஞ்சிடும். செய்கிறப்ப அடிவகர் இருக்கவே இருக்காது. அடுத்து சவாசனம். ஒரு ஆசனத்துக்கு மற்ற ஆசனத்துக்கும் நம்ம இடைவெளி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அடுத்த ஆசனம் செய்கிறதுக்காக. உடனே விறுவிறுன்னு செய்யறதில்லை. மூச்சு பூரா நல்லா நிற்க விட்டு அடுத்த ஆசனம் செய்யணும்.